ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025 வெரி ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம இது ரிலேட்டடாக எஸ்டர்டே ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தோம். பிஜிடிஆர்பி எக்ஸாமை டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணும், எங்களுக்கு டூரேஷன் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டில் கேஸ் அப்படிங்கிற ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது ரிலேட்டடாக விரைவில் இதற்கான இந்த கேஸ் நீதிமன்றத்துக்கு வரும். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். டுடே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸ் அப்படிங்கிறது விசாரணைக்கு வந்திருக்கு. அதில் வெரி இம்பார்ட்டண்டான டிஆர்பி போர்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு உத்தரவு அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன சொல்லியிருக்கிறாங்க, அப்போ டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா எவ்வளோ நாள் டூரேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க, எந்த மாதிரியான உத்தரவு டிஆர்பி ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவு சொல்லியிருக்கிறாங்க. தென் அந்த கேஸையுமே அவங்க க்ளோஸ் பண்ணி அவங்க உத்தரவு டிஆர்பி போர்டுக்கு சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வெரி இம்பார்ட்டண்டான நியூஸ். இனிமேல் தான் இந்த நியூஸை கேட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக படிக்கிறீங்களோ இன்னும் டஃபுல் மடங்கு நீங்கள் எஃபர்ட் போட்டு படித்தா மட்டும்தான் உங்களோட இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமை போஸ்டிங் அப்படிங்க வாங்க முடியும். இதுதான் உங்களோட லைஃப்பில் ஒரு ஃபைனல் சான்ஸாக எடுத்து எந்த அளவுக்கு உங்களால் எஃபர்ட் போட முடியுமோ கண்டிப்பாக பண்ணுங்கள். ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகே, இப்போது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பதவிக்கான போட்டித் தேர்வை தள்ளி வைக்க வேண்டும் அப்படின்னு வழக்கு அப்படிங்கிறது தொடரப்பட்டது. இந்த தேர்வை பார்த்தீங்க அப்படின்னா 3 வாரத்திற்கு தள்ளி வைக்க கோரி திருச்சியைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். இது எதை மீன் பண்ணி இந்த வழக்கு சென்னை ஹைகோர்ட்டில் தொடரப்பட்டது அப்படின்னா, தேர்வுக்கான பாடத்திட்டம் மாற்றி அமைக்கப்பட்டு புதிய பாடத்திட்டம் சேர்க்கப்பட்டிருப்பதால் கால அவகாசம் வேண்டும் என்று அந்த மனுவில் கூறியிருந்தார். ஏன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நியூ சிலபஸ் பிஜிடிஆர்பிக்கு அது ஜிகேவாக இருந்தாலும் சரி தான், சைக்காலஜியாக இருந்தாலும் சரி தான், மேஜர் சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி தான், நிறையா கண்டென்ட் ஆட் பண்ணி நியூ சிலபஸ் அப்படிங்கிறதுனால போதுமான டூரேஷன் அப்படிங்கிறது இல்லை, கால அவகாசம் இல்லை. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா தேர்வர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி வருவதால் தேர்வை 3 வாரத்திற்கு தள்ளி வைக்க வேண்டும், தள்ளி வைக்க பரிசீலிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் சுரேஷ்குமார் என்பவர் சொல்லியிருக்கிறாங்க. எனவே மனுவை பரிசீலிக்க ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸ் விசாரணைக்கு வந்தபோது இதனை விசாரித்த நீதிபதி அவர்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் பரிசீலித்து விரைவில் இதனை பரிசீலித்து முடிவெடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு ஒரு உத்தரவு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. விரைவில் இந்த மனுவை ஆல்ரெடி டிஆர்பி போர்டுக்குமே அவங்க மனு அப்படிங்கிறத அளிச்சிருக்கிறாங்க. அது எல்லாமே பரிசீலித்து விரைவில் இதற்கான பரிசீலித்து முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, எல்லாருமே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டேட்டு எப்படி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு தயவு செய்து யாருமே நினைக்காதீங்க. அப்படி நினச்சிங்க அப்படின்னா அப்படியே இப்போ எந்த அளவுக்கு ஸ்பீடாக படிக்கிறீங்களோ அப்படியே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுவீங்க. தயவு செய்து அப்படியே எந்த ஒரு விஷயமும் நீங்கள் ஸ்டாப் பண்ண வேண்டாம். நமக்கு அஃபீஷியலாக எதுவுமே நியூஸ் எதுவுமே வரவே இல்லை. அதாவது என்ன அப்படின்னா ஹைகோர்ட் அதாவது டிஆர்பி போர்டு பரிசீலித்து முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர கண்டிப்பாக இதை நீங்கள் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணும், இந்த டேட்டில் இந்த டேட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலை. இந்த மனுவை பரிசீலித்து முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு தான் உத்தரவு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது டிஆர்பி போர்டு என்ன கன்சிடர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதனால் தயவு செய்து உங்களோட எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் October 12 தான். அதில் எந்த மாற்றமே இருக்காது. இப்போ வரைக்கும் நமக்கு October 12 தான் இருக்குது. நமக்கு அஃபீஷியலாக நியூஸ் வந்தால் மட்டும்தான் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அதனால் உங்களோட இலக்கு அப்படிங்கிறது October 12 நோக்கி மட்டும்தான் நீங்கள் எக்ஸாமில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கணுமே தவிர நீ அவங்க சொல்கிறாங்க டேட்
எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ என்ன அப்படின்னா சென்னை ஹைகோர்ட்டே சொல்லியிருக்கு, நீங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து பரிசீலித்து முடிவெடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு தயவுசெய்து யாருமே உங்களோட மைண்ட் செட்டில் அந்த வேடை நீங்கள் வச்சுக்கவே வேண்டாம். உங்களோட இலக்கு உங்களோட மைண்ட் செட்டில் இருக்க வேண்டியது October 12. அதை நோக்கி உங்களோட ஸ்டடீஸில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க. மேபி டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அதை பாசிட்டிவாக எடுத்து நீங்கள் ஃபைனல் ரிவிஷனுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தயவுசெய்து இப்போவே வந்து இந்த நியூஸை பார்த்துட்டு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க, அதனால் ஸ்டடீஸை வந்து நீங்கள் ஸோ என்ன அப்படின்னா ஸ்லோ பண்ண வேண்டாம். எந்த அளவுக்கு ஸ்பீடாக படிக்கிறீங்களோ இன்னும் இந்த நியூஸை பார்த்து டஃபில் மடங்கு நீங்கள் எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் ஈஸியாக வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். இது உங்களோட ஃப்யூச்சர் அண்ட் ஃபைனல் சான்ஸாக எடுத்து எப்படியாவது இந்த October 12 கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாமை கண்டிப்பாக பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு படிங்க. ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அதை பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். ஆனால் உங்களோட மைண்ட் செட்டில் இருக்க வேண்டியது October 12 தான் நீங்கள் வந்து ஸோ படிக்கணுமே தவிர வேறு எந்த ஒரு டேட்டுமே அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க எதையுமே நீங்கள் காதில் வாங்கிக்க வேண்டாம். உங்களோட எம் October 12 நான் BHTRB எக்ஸாம் எழுத போகிறேன், கண்டிப்பாக நான் பாஸ் பண்ணுவேன். அதுக்கான என்னால் எந்த எஃபர்ட் போட முடியுமோ நான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்க எஃபர்ட்டை விட இன்னும் டஃபில் மடங்கு நான் எஃபர்ட் போட்டு படிப்பேன், கண்டிப்பாக பாஸ் பண்ணுவேன், போஸ்டிங் வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு படிங்க. உங்களோட மைண்ட் செட்டில் எப்போவுமே இருக்க வேண்டியது October 12 தான். வேறு எந்த டேட்டுமே உங்களோட மைண்ட் செட்டில் இருக்கக்கூடாது. மேபி டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அதை பாசிபிலிட்டியாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஃபைனல் ரிவிஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க, அதாவது என்ன அப்படின்னா 2 மந்த்து கொடுத்துட்டாங்க, 6 மந்த்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸோ டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துட்டாப்புல எல்லாருமே ஸோ என்ன அப்படின்னா டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துட்டாலே நம்ம வந்து பாஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அந்த டேட்லேயுமே யார் படிக்கிறாங்களோ, அதாவது என்ன அப்படின்னா இப்போ ஷார்ட் டைமில் யார் படிக்கிறாங்களோ அவங்க தான் பாஸ் பண்ண போகிறாங்க. டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துட்டாப்புல நம்ம வந்து ஸோ பாஸ் பண்ண முடியாது இல்லையா. நம்ம அதுலேயுமே நம்ம இப்போ யார் படிக்கிறாங்களோ அவங்க தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துட்டாப்புல அது எல்லாருமே போஸ்டிங் வாங்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் இருக்கிற டைமை நீங்கள் கரெக்டான வேலை நீங்கள் படித்தாலே ஸோ உங்களோட எஃபர்ட்டை போட்டாலே ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். அதனால் ஸோ கரெக்டான வேல உங்களோட லைஃப்பில் ஒரு ஃபைனல் சான்ஸாக எடுத்து படிங்க, ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். ஸோ எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் October 12 தான். நமக்கு எந்த விதமான அபிஷியல் நியூஸுமே நமக்கு இப்போ வரைக்கும் வரல. டிஆர்பி வந்து பரிசீலித்து முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு தான் சென்னை ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்களே தவிர அவங்க என்ன கன்சிடர் பண்ணுறாங்க, எந்த மாதிரி ஸோ அவங்க ஸோ எந்த மாதிரியான பரிசீலித்து முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அப்படியே நமக்கு டேட் கொடுத்தாலும் ரொம்பலாம் நமக்கெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. ஒரு 2 வீக்ஸோ 3 வீக்ஸோ ஸோ அந்த மாதிரி டூரேஷன் தான் மேபி இருக்கும். அதனால் இப்போவே வந்து நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு தயவுசெய்து யாருமே வந்து ஸ்டடியில் வந்து நீங்கள் வந்து ஸோ ஸ்டாப் பண்ண வேண்டாம். உங்களோட இலக்கு October 12 எக்ஸாம், அதை நோக்கி உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்கள் எஃபர்ட் போடுங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ எல்லாருமே இந்த 2025 October 12 நோக்கி தான் நீங்கள் வந்து ஸ்டடியில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கணுமே தவிர வேறு எந்தவித ரூமர் ஸோ அந்த மாதிரி ஒரு நியூஸ் எல்லாம் நீங்கள் காதில் வாங்கிக்க வேண்டாம். October 12 இதை நோக்கி மட்டும் உங்களோட ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.